அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். ஒரு சூப்பரான கோட் சொல்லுவாங்க சார். சக்ஸஸ் பீப்புள் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ த திங்ஸ் டிஃபரெண்ட்லி அப்படின்வாங்க. என்ன அழகான ஒரு கோட்டு தெரியுமா? வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். நாங்கள் லேட்ரல் திங்கிங்னு சொல்கிறாங்கல்ல, பக்கவாட்டு சிந்தனை. இந்த பக்கவாட்டு சிந்தனையின் மூலமாக, வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக, நம் பிரச்சனைகளை வித்தியாசமாக தீர்ப்பதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொன்னாங்க. சில சமயம் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, இல்லை மேல் இருப்பவங்க தேவையில்லாத வேலைகளை கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும் சார். அதை வேறு வகையாக சிந்திக்கக்கூடியவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பெரும் பணக்காரர், அவர் வீட்டில் மாடு வளர்த்தார். இப்போ அவர் எங்கே போனாலுமே அந்த காலத்தில் பல்லக்கில் தானே தூக்கிட்டு போவாங்க. ஒரு 4 பேர் பல்லக்கை தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் வச்சுருந்தார். இப்போ இந்த வீட்டில் வளர்த்த மாடை காணோம், எங்கேயோ போயிடுச்சு, மாட்டை காணோம். இவர் என்ன சொன்னார், அந்த 4 பேரையும் கூப்பிட்டு, தம்பியெல்லாம் மாட்டை காணோம், வீட்டில் இருக்கிற மாட்டை காணோம், நீங்கள் எங்கே போயிருக்குன்னு பார்த்து தேடிட்டு வாங்களான்னாரு. அவங்க சொன்னானுங்க, நாங்கள் பல்லக்கு தூக்குறதுக்கு தான் உங்களுக்கு வேலைக்கு வந்தோமே தவிர மாட்டை தேடுறதுக்குலாம் நாங்கள் வேலைக்கு வரல. மாடு வேணும்னா நீங்கள் போய் தேடுங்க, பல்லக்கு தூக்குனா சொல்லுங்கள், அதுக்கு தானே நம்ம சம்பளம் பேசணும். இவர் பார்த்தார், அப்படியா, என்னை தூக்கு, நானே வந்து மாட்டை தேடிக்கிறேன், என்னை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு காடு மேடு மலை எல்லாத்துலையும் போய் மாட்டை தேடுறேன்னு அவங்க யோசிச்சிருக்காரு. இதுக்கு நாமளே போய் 4 பேர் 4 டைரக்ஷனில் தேடி இருந்தோம்னா, 4 திசையில் தேடி இருந்தோம்னா மாட்டை கண்டுபிடிச்சிக்கலான்னு சாயந்தரம் அவரை கொண்டு வந்து விட்டு கும்பிட்டுருக்காங்க. ஐயா நீங்கள் வீட்டிலேயே இருங்க, நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரோன்னு 1/2 மணி நேரத்தில் மாடை கொண்டு வந்து விட்டானுங்க. இதை முதலையே செஞ்சுருந்தாக்க 1/2 மணி நேரம் வேலையோட முடிஞ்சிருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல்லக்கு தூக்க விட்டாரு. இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு ஹேண்ட்லிங் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வித்தியாசமான முறையில் சிந்திக்கிறவங்க, வித்தியாசமான முறையில் சிந்தித்து அதில் முதலீடு செய்கிறவங்க இன்னும் பெரிய வெற்றியாளராக வர்றாங்களா சார். ஒரு நாட்டில் ஒரு சலவை தொழிலாளி இருந்திருக்காரு. அவங்க பரம்பரையாக மருத்துவமும் தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருந்திருக்கு சார். என்ன தெரியுமா? வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த காட்டு மேட்டில் நடக்கும்போது வெட்டுக்காயங்கள் ஏற்படுதுல, ஒரு ஃபார்முலா களிம்பு. அந்த களிம்பை தயாரித்து அந்த வெட்டுக்காயத்தில் வச்சா உடனே ரத்தம் நின்றும், ரத்தம் வெளியே வர ரத்தம் நின்றும், உடனே காயமும் வரைஞ்சிரும். இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு சலவை தொழிலாளி இருந்திருக்காரு. இப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் அவர்கிட்ட போய் அந்த களிம்பு வாங்கிட்டு வராங்க. இதை ஒருத்தர் பார்த்தாரு, அடிபட்டாக்க வெட்டுக்காயம் பட்டா ஒரு அருவாளால் வெட்டினா கூட அந்த களிம்பை தேய்ச்சா அது உடனே சரியாக போயிடுதுங்க. கத்தியால் குத்துனா கூட அந்த களிம்பை தேய்ச்சா சரியாக போயிடும். இப்படி ஒருத்தர் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காரு. இப்போ அந்த ஊருக்கு வந்து அவர் யோசிச்சிருக்காரு, நாம் ஏன் இந்த மருந்தோட ஃபார்முலாவை போய் கேட்கக்கூடாதுன்னு இவர் போய் கேட்டிருக்காரு. எங்க இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறது, இதனுடைய சூத்திரத்தை எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு. அதெல்லாம் முடியாது, இது எங்கள் பரம்பரை மருந்து, அதெல்லாம் பண்ணவே முடியாது, நாங்கள் தரவே முடியாது. ஒரு ஒன்றுமே யோசிக்கலை, 1000 வெள்ளிக்காசு தரேன், தருவீங்களா மாட்டிங்களான்னு. அந்த மனுஷன் ஒரு வெள்ளிக்காசே பார்த்தது கிடையாது. 1000 வெள்ளிக்காசா ஆன்னு பார்த்தான். அந்த ஃபார்முலாவை அப்படியே கொடுத்துட்டான். ஃபார்முலாவை கொடுத்தாச்சு. இப்போ இவர் என்ன திரும்ப பண்ணார், வாங்கினவர் அந்த களிம்பை தயாரித்து அந்த நாட்டு ராஜாவை போய் பார்த்தார். அந்த நாட்டினுடைய ராஜாவை போய் பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், ராஜா நீங்கள் எப்படினாலும் போர் தொடுக்க போகிறீங்க, என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, வெட்டுக்காயம் பட்டுச்சுன்னா, கத்தியில் அடிபட்டுச்சுன்னா உடனே அது குணப்படுத்தும், 1/2 மணி நேரத்தில் அது குணப்படுத்தும், அப்படி ஒரு மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அதை செஞ்சும் காட்டுறாரு. எல்லாருனோடையும் தான் கையவே அறுத்து அதை களிம்பை தடவி அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டுறாங்க. அத்தனை பேர் ஆச்சரியப்படுறாங்க. போர் நடக்குதுங்க. போரில் இவரை தலைமை மருத்துவராக போட்டாங்க. இவர் அந்த களிம்பை மட்டும் வச்சு அத்தனை பேரோட காயங்களை தீர்க்கிறாரு. போரில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிது. இந்த மிகப்பெரிய வெற்றியில் இந்த ராஜா ரொம்ப சந்தோஷமாக என்ன தெரியுமா பண்ணார், ஜெயித்த நாட்டுக்கு இவரையே சிற்றரசனாக போட்டார். யாரை? இந்த களிம்பு வாங்கிட்டு வந்தார்ல, ஜெயிச்ச நாட்டுக்கு இவரையே சிற்றரசனாகவும் போட்டார். என்ன தெரியுமா விஷயம், அந்த சலவை தொழிலாளியை சந்திக்கணும், அவர்கிட்ட போய் 1000 பொற்காசுகளை கொடுத்து அந்த ஃபார்முலாவை வாங்கி இங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒருத்தருக்கு யோசிக்கிறார்ல, அந்த இடத்துல தாங்க ஒரு தொழிலதிபராக அவர் ஜெயிக்கிறார். அந்த இடத்துல தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரார். எங்கே யாரை மீட் பண்ணணும், யார்கிட்டேன்னு எதை நம்ம வாங்கணும், வாங்கினதை எங்கே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர்றாங்கன்றதுக்கு ஒரு அற்புதமான கதை இது, அற்புதமான கதை. அதே போல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும்னா நாம் வித்தியாசமாக சிந்திக்கணுன்றதை தாண்டி ஏமாறாமலும் இருக்கணும். நம்ம ஒருத்தவங்க ஏமாற்றுறாங்கன்னா அதை ஏமாறுறோன்றத ஏமாற்றத்தை தடுக்கிறவர்களாகவும் இருக்கணும். ஒரு ஊரில் சார் ஒரு சாமியார் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா மக்களையும் திடீர்னு கிராமத்தில் அழைச்சிருக்காரு.
என்னன்னு கேட்டிருக்காங்க. கடவுள் என்னை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டாரு. கடவுள் என்ன சொர்க்கத்துக்கு, நான் சொல்லிட்டேன்ப்பா, இந்த கிராமத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ கடவுள் என்ன தெரியுமா சொன்னார், இந்த கிராமத்துலேருந்து யார் இறந்து போனாலும் நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடலான்னு கடவுள் சொல்லிட்டார். எது, இவர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தாக்க அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிடலான்னு கடவுள் சொல்லிட்டாரு. அதனால என்கிட்ட 2 பொற்காசுகள் அதுக்கு வாங்கிக்க சொல்லிட்டாருன்ட்டார். இப்போ கிராமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுளே சொல்லிட்டாரப்பா அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் யாராவது இறந்து போனாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்து போனாங்கன்னா இவர்கிட்ட போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிப்பாங்க. இவர் கடவுளுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுப்பாரு. அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் இறந்து போனவங்களுடைய சிதையில் வச்சு எரிப்பாங்க. அதுக்கு இவருக்கு 2 பொற்காசு, இவருக்கு 2 பொற்காசு. எப்படி ஏமாத்திருக்காரு பாருங்க. இப்படியே வாங்கிட்டே இருந்திருக்காரு சார். இந்த மனுஷன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த கிராமத்தில் ரொம்ப ஏழை ஒருத்தர், ரொம்ப ஏழை கூலி தொழிலாளி, அவர் ஒரு வாட்டி இறந்து போயிட்டார். இப்போ அவரை போய் எரிக்க போகணும். அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, போய் அந்த சாமியார்கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வாப்பான்றாங்க. அதெல்லாம் வேறாங்கன்றார். இல்லைப்பா, தான் நம்ம கிராமத்து வழக்கம், போய் வாங்கிட்டு வான்றாங்க. இப்போ இவன்கிட்ட 2 பொற்காசு இல்லை, காசு இல்லைங்கன்றார், 2 பொற்காசு இல்லைன்னு. ஆனாலும் அந்த சாமியார் சொல்கிறாரு, 2 பொற்காசு கொடுத்தா தான் நான் அந்த ரெக்கமெண்டேஷன் எழுதி தருவேன் அப்படின்னு எழுதி தருவேன்றாரு. இந்த பையனுக்கு பயங்கர கோவம் வருது. வேறு வழியே இல்லை, ஊர்க்காரங்கள்லாம் காசு போட்டு இறக்கப்பட்டு ஊர்க்காரங்கள்லாம் காசு போட்டு 2 பொற்காசுகள் கொடுத்துட்றாங்க. இந்த பையனுக்கு அதில் உடன்பாடே இல்லை. யாரா இவர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு உடன்பாடே இல்லை. இப்போ அவர் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படி திமுறா கொடுக்குறாரு. திமுறா அவனா வாங்கிட்டு வந்து அப்பா வச்சு எரிச்சாச்சு. இப்போ இந்த பையன் யோசிக்கிறான், இந்த சாமியார் ஏன்டா இந்த கிராமத்தை ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு, எப்படி ஏமாத்துறாரு. மறுநாள் வந்து என்ன பண்ணா, மறுநாள் இந்த சாமியார்கிட்ட ஊர் மக்கள்லாம் போய் சொன்னாங்க, சாமி உங்களுக்கு கடவுள்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, கடவுள்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. கடவுள்கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கான். அவர் வந்து பார்த்தா அந்த இடுகாட்டில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னன்னா, நீ இந்த கிராமத்துலேருந்து நிறைய பேர் அனுப்பிட்டியாப்பா, சொர்க்கத்தில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த லெட்டர் எழுதியிருக்கு, சொர்க்கத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு, இதை பற்றி பேசுறதுக்கு நீ வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வா, நீ சொர்க்கத்துக்கு வந்துரு, என்னை தயவு செஞ்சு நீ வந்து பாரு, அப்போ தான் நம்ம இந்த கூட்டத்தெல்லாம் என்ன பண்ணலான்றதை பேச முடியும். நீ சொர்க்கத்துக்கு வந்துரு, எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ நாளைக்கே நீ கிளம்பி சொர்க்கத்துக்கு வா, இப்படிக்கு கடவுள்னு ஒரு லெட்ரு. இவர் பார்த்துருக்காரு, கடவுள் அப்படி லெட்டர்லாம் போட மாட்டாரியா, கடவுள் நம்ம கிராமத்துக்கு லெட்டர் போடுறாராக்கும், கடவுள் நம்ம இதுக்கு லெட்டர் போடுறார். இவங்க கேட்டிருக்கானுங்க, நீ போடுற லெட்டர் கடவுளுக்கு போகும்போது கடவுள் போடுற லெட்டர் உனக்கு வராதோ, தூக்கி இது நெருப்பில் போடுங்கயான்னு தூக்கி அந்த சாமியாரை நெருப்பில் போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டாங்கன்னு அந்த கதை வரும். சார், ஒருத்தர் நம்ம ஏமாற்றும் போது கூட வித்தியாசமாக சிந்திக்க தெரிந்தவர்கள், தெளிவாக சிந்திக்க தெரிந்தவர்கள் அந்த ஏமாற்றத்திலிருந்து தப்பிக்க முடியும். வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும்போது கூட வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் அந்த போராட்டங்களிலிருந்து மீண்டு எழ முடியும். நமக்கான நம்பிக்கை இருக்கும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.